விகடன் நேயர்களுக்கு வணக்கம். மார்ச் 6ஆம் தேதி டாஸ்மாகினுடைய தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடந்திருக்கு. அங்கே மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் தொடர்பான பல்வேறு இடங்களில் சோதனை நடந்திருக்கு. மது ஆலைகள் நடந்திருக்கு. பல்வேறு அதிகாரிகள் இந்த விசாரணைக்குள்ள கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில அமலாக்கத்துறை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த சோதனையில என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு. அதுல ஊழல் நடந்ததுக்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட சிக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமலாக்கத்துறை. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வணக்கம்ண்ணே. வணக்கம் வெங்கட். லாங் டைம் நோசி. ஆமா, நீண்ட நாளுக்கு பிறகு நம்ம இடம் ஒண்ணா உட்காரோம். ஆமா, நம்ம மட்டும் கிடையாது, செந்தில் பாலாஜியுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அமலாக்கத்துறை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல இந்த சோதனை எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற டீடைல் பார்த்துடலாம். ஏன்னா அதுதான் எப்படி எவ்வளவு முக்கியம் அப்படின்றது புரியும். உண்மைதான். அதாவது இந்த சோதனையை ரெண்டா பிரிச்சுக்குங்க. அமலாக்கத்துறை சோதனையை உண்மையிலேயே நீங்க குறிப்பிட்ட மாதிரி செந்தில் பாலாஜியோ இல்ல அவர் தரப்புல இருந்த நபர்களோ யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த சோதனையை நடத்தினது சென்னை யூனிட்ல பெரும்பகுதி ஆட்கள் இல்லை. கேரளா, ஆந்திரா, டெல்லியை சேர்ந்த அதிகாரிகள் ஸ்பெஷல் டீம் தான் இந்த சோதனை நடத்திருக்காங்க. ரெண்டு விதத்துல இந்த சோதனை நடந்திருக்கு. ஒண்ணு, நீங்க முதல்ல குறிப்பிட்ட டாஸ்மாக் சோதனை, அதை நடத்தினது ஒரு ஸ்பெஷல் டீம். இது போக சங்கர் ஆனந்த், கொங்கு மிஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி சக்தி மிஸ் கார்த்தி இப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியினுடைய நெருங்கிய நண்பர்கள் அவர்களுடைய இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை அதே 6ஆம் தேதி நடந்தது. காலையில இருந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருந்தது. இந்த டீம் தனி. அதனுடைய கரூர் சுற்று வட்டாரங்கள்ல சங்கர் ஆனந்த் தொடர்புடைய இடங்கள்ல நடந்த சோதனை எல்லாமே பாத்தீங்கன்னா 2023 இன்கம் டாக்ஸ் ஒரு ரைடு நடத்துறாங்க. இவர் கைது செய்யப்பட்டார்ல, அமலாக்கத்துறையால கைது செய்யப்பட்ட நேரத்துல அவர் அந்த காலகட்டத்துல வருமானத்துறை சோதனை அந்த நேரத்தில் நடைபெறுது. அதன் நூல் பிடிச்சதான் அமலாக்கத்துறை இப்போ அவங்க சங்கர் ஆனந்த், கொங்கு மிஸ் மணி இவங்க இடங்கள் எல்லாம் போய் சோதனை நடத்தினதா சொல்றாங்க. அது வேலை வாங்கி தருவதாக மோசடி புகார் பதிவாயிருக்கு பாத்தீங்களா, அதனுடைய நீட்சியாக அது இருக்கலாம். சரி, அது வேற. இந்த டாஸ்மாக் ரைடு இருக்கு பாத்தீங்களா, இது ஃப்ரெஷ் கேஸ், புதுசா போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆர். இது வேற. அதையும் குழப்பிக்கவே கூடாது யாரும். இது என்ன அப்படின்னா, இவங்க எப்போதுமே அமலாக்கத்துறை சோதனை நடத்துறதுக்கு பேரண்டா ஒரு எஃப்ஐஆர் தேவை. பிரிடிகேட் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இடி மொழியில. எப்படி அப்படின்னாக்க, ஏற்கனவே ஒரு சிசிபியோ, தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையோ இல்ல மத்திய குற்றப்புலனாய்வு துறையோ இல்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ ஏதோ ஒண்ணு ஒரு பேரண்டா ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில தான் அமலாக்கத்துறை சோதனையை அவங்க தனியா ஒரு எஃப்ஐஆர் போட்டு இசிஐஆர்னு சொல்லுவாங்க அது பேரு, அது போட்டு அதன் பிறகு சோதனையை நடத்துவாங்க. எந்த முகாந்திரமே இல்லாம திடீர்னுலாம் வராது. சரி, இப்போ வெங்கட் வீட்டுக்கு இடி வரணும் அப்படின்னா வெங்கட் மேல ஒரு எஃப்ஐஆர் ஏதோ ஒரு ஸ்டேஷன்ல பதிவாயிருக்கணும். அந்த பதிவான எஃப்ஐஆர் பிஎம்எல் ஆக்டின் கீழே, அதாவது சட்டவிரோத பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழே பொருந்துவதாக இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அமலாக்கத்துறை வெங்கட்டோட இடத்துல சோதனை செய்ய முடியும். அப்ப இன்னைக்கு அமலாக்கத்துறை டாஸ்மாகோட இடங்கள் எல்லாம் சோதனை செய்யப்பட்டதுக்கு அடிப்படையான காரணம், தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த 2018 ஆண்டு காலத்துல இருந்து 2022-23 ஆண்டுகள் வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 35 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க டாஸ்மாக் ரிலேட்டடா மட்டுமே. அந்த எஃப்ஐஆர் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் இவங்க இந்த சோதனையை நடத்துறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு அவங்க கீழே இறங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் மேலேயே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? ஆமா, லஞ்ச ஒழிப்புத்துறை பண்ணுவாங்களா? லஞ்ச ஒழிப்புத்துறை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மேல எஃப்ஐஆர் போடுவாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை போடுவாங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தினோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த துறை மேல இருக்கும் இல்லையா? அவங்க எல்லா நேரமும் அப்படி எஃப்ஐஆர் இல்ல. லஞ்ச ஒழிப்புத்துறை தனிச்சுதான் செயல்படும். அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய பணியை என்ன அப்படின்னா, அரசு ஊழியர்கள் இது மாதிரி சட்டவிரோதமாக கையூட்டு வாங்குறாங்க, ஊழலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு தெரிய வந்தது அப்படின்னா அவங்க எஃப்ஐஆர் போடுவாங்க. வேலுமணி மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களே, இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் டிவிஎஸ்சி தானே எஃப்ஐஆர் போட்டாங்க. ஸோ அரசியல்வாதிகள் மேலேயும் அவங்க எஃப்ஐஆர் போடுவாங்க. இது அவங்களுடைய பணி. அது இதுல எந்த அரசாங்க தலையீடு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கும். ஆனா அந்த குறிப்பிட்ட அந்த 2020-18 இந்த அதிமுக பீரியட்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான எஃப்ஐஆர் டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட் மேல போடப்பட்டிருக்கு. இதனுடைய பின்னணி என்ன? அந்த காலத்துல இவங்க சில்லறை கடைகள் மூலமாக, டாஸ்மாக் சில்லறை கடைகள் மூலமாக இவங்க பணம் வாங்குறாங்க, கூடுதலா பணம் வாங்கியிருக்கிறாங்க, ஒரு பாட்டிலுக்கு இவ்வளவு ரூபான்னு சொல்லிட்டு பணம் வாங்கியிருக்கிறாங்க. அதுல இருக்கிற ஊழியர்கள் மேல மையப்படுத்தி லஞ்ச ஒழிப்பு புகார், ஊழியர்கள் மேல மையப்படுத்தி போடப்பட்ட எஃப்ஐஆர் தான் அது எல்லாமே. சரி சரி. அது அவங்களுக்கு என்ன தேவை? சோதனை நடத்துறதுக்கு ஒரு எஃப்ஐஆர் தேவை, அவ்வளவுதானே. அவங்களுக்கு அவ்வளவு 35 எஃப்ஐஆர் மாட்டுது. 35 எஃப்ஐஆர் மாட்டினோடனே அவங்க என்ன பண்றாங்க, கலெக்டிவா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு சோதனைக்கு வந்துடுறாங்க. அதுதான் 6ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா டாஸ்மாகோடைய தாளமுத்து நடராஜன் மாளிகையில அவருடைய டாஸ்மாக் தலைமையகத்துல அந்த ரைடு ஸ்டார்ட் ஆகுது. அதன் தொடர்ச்சியாக அக்காடு டிஸ்டிலரி, எஸ்என்ஜே டிஸ்டிலரி, கந்தரக்கோட்டையில கால்ஸ், கோயம்புத்தூர்ல சிவா டிஸ்டிலரி, இது மாதிரி தொடர்ச்சியா பல்வேறு டிஸ்டிலரிஸ், இதெல்லாம் மதுபான டாஸ்மாக்கு சப்ளை பண்றாங்க. டாஸ்மாக் மதுபானங்களை சப்ளை செய்யக்கூடிய ஆலைகளுக்குலையும் அந்த சோதனை விரிவுபடுத்தப்படுது. இதுல என்ன அப்படின்னா, இப்போ சோதனை எல்லாம் நடத்திக்கிட்டது ஒரு 3 நாள் நடக்குது.
ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லை, 3 நாள் சோதனை நடக்குது, அமலாக்கத்துறை சோதனை டாஸ்மாக் இதுல மட்டும். அப்போ அந்த 3 நாள் முடிவுகளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மயான அமைதி. எதுவுமே அமலாக்கத்துறைகிட்ட இருந்து பதிலே இல்லை. அப்போ என்ன நடக்குது, என்ன எடுத்தாங்க அப்படிங்கிறது பல்வேறு யூகங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கு. இந்த சூழல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நேத்து அமலாக்கத்துறை இப்படி ஒரு பிரஸ் ரிலீஸை வெளியிடுறாங்க. அதாவது 1000 கோடி ரூபாய் முறைகேடு இந்த டாஸ்மாகோடைய இதுல நடந்திருக்கு, இதன் தொடர்ச்சியாக நாங்க விசாரணை செய்துட்டு வர்றோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அதுல குறிப்பிடுறாங்க. அதாவது ஊழியர்கள் மேல போடப்பட்ட புகார், அதன் அடிப்படையில இவங்க வந்து விசாரணைக்கு எடுக்கிறாங்க. அதுல 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த முடிவுக்கு அமலாக்கத்துறை. ஆமா, முடிவுக்கு இல்ல, அது நடந்திருக்க முகாந்திரம் இருக்கு. இதுக்கு மேலேயும் போகலாம். 1000 கோடி ரூபாய்ங்கிறது அவங்க பிரிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது. இதுக்கு மேலேயும் போகலாங்கிறது தான் அமலாக்கத்துறை வட்டாரம் சொல்ற செய்தி. ஆமா, டாஸ்மாகோடைய தலைமையகத்துல நடந்த ரெய்டுல வந்து அவங்களுக்கு 3 விஷயங்கள் தெரிய வர்றதா அமலாக்கத்துறை சொல்லுது. எப்படின்னா பாட்டிலுக்கு 10 ரூபா 30 ரூபாய், 10 ரூபாய் 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சு வாங்குறான்னு கடந்த இந்த ஆட்சி வந்ததுல இருந்தே டாஸ்மாக் மேல கடுமையான புகார் இருக்கு. ஆமா, குறிப்பிட்ட ஒரு கரூரை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் மொத்தமா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியான புகார் இருக்கு. ஜூனியர் உடனே நம்ம பல தடவை அதை எழுதியிருக்கோம். அந்த 10 ரூபா 30 ரூபா அந்த வரி ஒவ்வொரு பாட்டிலுக்கும் கூடுதலா வச்சு வித்து அதுல வந்த வருமானம் அப்படிங்கிற சில ஆவணங்கள் எங்களுக்கு சிக்கி இருக்கிறதா சொல்றாங்க. அதுல என்ன ஆவணம் அப்படிங்கிறது தெரியல, அது அமலாக்கத்துறை சொல்றாரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர் ஒன்று விடுவாங்க. அது எப்படின்னா, இதுல இருந்து அதாவது ஃபேக்டரியில இருந்து பாட்டில் எடுத்துட்டு நீங்க குடோனுக்கு போறது, குடோன்ல இருந்து பாட்டில் எடுத்துக்கிட்டு கடைக்கு கொண்டு வர்றது, இந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர் இருக்கும் பாத்தீங்களா? இந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர் வந்து ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் அளவுல டாஸ்மாக் நிர்வாகம் வந்து விடும். சரி, அந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ல மிகப்பெரிய அளவுல ஒரு முறைகேடு நடந்திருக்கு. டிரான்ஸ்போர்ட் டெண்டர் எடுத்தவங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ், அதாவது நோன் யுவர் கஸ்டமர்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுடைய குறிப்பு பத்தின டாக்குமெண்ட்டும் அவங்க டிடி அளித்ததும் வந்து முரணா இருக்கு, முன்னுக்கு பின்னு முரணாக இருக்கு. இதுல ஒரு முறைகேடு நடந்திருக்கதா நாங்க ஒரு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம், பார்டெண்டர் பிரச்சனை. பார்டெண்டர் பிரச்சனை வந்து டாஸ்மாக்ல மிகப்பெரிய பிரச்சனை. அமைச்சர் செந்தில் பாலாஜியோட வீட்டை வந்து முற்றுகையிடுற அளவுக்கு போச்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. உங்களுக்கு நினைவு இருக்கும், பார்டெண்டர் அசோசியேஷன்ல இருந்து நிறைய பேர் வந்து இது மாதிரி அவர் வந்து சரியான பார்டெண்டர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு சாரா அதுதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அலிகேஷன்லாம் வச்சாங்க. பார் லைசன்ஸ் ஒப்பந்தத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, டிடி கொடுப்பாங்க. அதாவது இப்ப வெங்கட் இருக்காரு, இப்ப வெங்கட் வந்து இப்ப பூந்தமல்லி பக்கத்துல ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு, அது ஒட்டி ஒரு பார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாரை வந்து வெங்கட் எடுத்து நடத்தணும்னு ஆசைப்படுறாரு. இப்ப வெங்கட் வந்து அதுக்கு உண்டான முன்தொகை வைப்பு இதெல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் டெண்டர் ஃபில்லாம் கொடுத்துறாரு. ஆனா என்ன அப்படின்னா, அது அவருக்கு உண்டான இது வராது. நீங்க தகுதியான நபரா இருந்தா கூட வராது. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்க பேர்ல நீங்க போட்டுக்குங்க, ஆனா கடையை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு வாங்குவாங்க. இப்படியும் நடந்திருக்கு. சில நேரங்கள் என்ன ஆகுது அப்படின்னாக்க, அந்த சம்பந்தப்பட்ட இடத்தோட ஓனர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த இடத்து ஓனர்கிட்ட வந்து என்ஓசி வாங்கணும், நான் அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கணும். நான் அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கினதுக்கு பிறகுதான் அந்த டெண்டர் டாக்குமெண்டோட இணைச்சு, நான் இங்க இடத்துல பார் நடத்திக்க போறேன், இந்த டெண்டருடைய ஓனர், இந்த இடத்துடைய ஓனர் இவர், அவரு என்ஓசி கொடுத்துட்டாரு, இதெல்லாம் நம்ம சொல்லணும். இப்படி எதுவுமே இல்லாம இஷ்டத்துக்கு பார் லைசன்ஸ் கொடுக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்கு. இது எந்த வகையில நீங்க கொடுத்தீங்க, இதுல மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்றாங்க. மூணாவது, அவங்க டாஸ்மாகோட தலைமையகத்துல இருந்து கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட சில அதிகாரிகளுக்கும் குறிப்பிட்ட சில மதுபான ஆலைகளுக்கும் 2 பேருக்கு நடுவில் ஒரு மறைமுக தொடர்பு இருந்திருக்கு. அந்த மறைமுக தொடர்பு மூலமாக சம்பந்தப்பட்ட மதுபான ஆலைகளுக்கு அதிகப்படியான பர்ச்சேஸ் ஆர்டர், அதாவது நீங்க மதுபான கொள்முதலுக்கான ஆர்டர் வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு அவங்க கிக்பேக்ஸ், அதாவது லஞ்ச பணம் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து நாங்க விசாரணையில கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த 3 நாள் நடந்த சோதனையில 7800 பக்கங்கள் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க இடி. இது போக அதுக்கே 3 நாள் ஆகும். ஆமா, அதுக்கு முழுக்க வந்து விடிய விடிய மிஷின் ஓடி இருக்குது. விடிய விடிய மிஷின் ஓடி இருக்குது. அங்க இருக்கிற அதிகாரிகள்லாம் சும்மா விட்டு புளிஞ்சிருக்கிறாங்க. அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு உச்ச அதிகாரி கடுமையா மாட்டி இருக்கிறாரு அப்படிங்கறத நமக்கு கிடைச்ச தகவல் அது. அந்த 7800 பக்கங்களோட சேர்த்து அந்த பென்டிரைவ்ல பல்வேறு டாக்குமெண்ட்ஸ் அப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க. இங்க கிடைச்ச ஆவணங்கள் அடிப்படையில தான் அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய டாஸ்மாக் கிடங்குலையும் அமலாக்கத்துறை சோதனைக்கு போயிருக்கு. அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுவிலக்கு ஆணையம்னு சொல்லுவாங்க, அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய டாஸ்மாக் கிடங்குலையும் போய் சோதனை போட்டிருக்கிறாங்க. அதாவது இங்க இருக்க உங்களுக்கு எவ்வளவு பாட்டில்ஸ் வந்திருக்குது,
மதுபான ஆலைகள்ட்ட இருந்து எவ்வளவு வந்திருக்குது, நீங்க எவ்வளவு கிடங்குக்கு அனுப்பியிருக்கிறீங்க, இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கா, மிஸ்மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற அந்த சோதனை எல்லாம் நடந்திருக்குது. இதுல இந்த 1000 கோடி ரூபாய் முறைகேடு அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எங்கேருந்து வருதுங்கிறது தான் சுவாரஸ்யம். ஆமா, அது கொஞ்சம் நம்ம விரிவா பேசினா இது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது அப்பதான் புரியும். அதாவது எப்படின்னா, இவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாஸ்மாக் தலைமையகத்துல நடந்ததுல எல்லாத்துலயுமே வந்து பார் டெண்டர் முறைகேடு, பிளஸ் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல முறைகேடு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அவங்க தேடி வந்தது என்னன்னா, இதுல வேற ஏதோ நடக்குது. அவங்க தேடி வந்தது என்னன்னா வந்துட்டு, டைரக்டா கம்பெனில இருந்து டாஸ்மாக் அவுட்லெட்டுக்கு சரக்குகள் போகுதா அப்படிங்கறது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க சந்தேகம். ஒரு தடவை பிடிஆர் போகாம, ஆமா டைரக்டா, ஆமா ஒரு தடவை உங்களுக்கு பிடிஆர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிதியமைச்சராக இருக்கிறப்ப ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதாவது டாஸ்மாக் வருமானம் வந்து முழுவதுமாக வரையறுப்புக்குள்ள வரல, இதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அது அப்படியே லைட்டா கடந்து போயிட்டாங்க எல்லாருமே. ஒண்ணு பெரிய அளவுல இதாகல, பெருசா வெடிக்கல. அவரையும் பதவி விட்டு, ஆமா அவர் மாறிட்டாரு, அவர் இதுக்கு போயிட்டாரு. பட் அவர் உண்மையிலேயே பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். அவர் தான் என்ன அப்படின்னா, ஒரு பாட்டிலு கம்பெனியை விட்டு வெளியில வருதுன்னா அதுல ஒரு ஸ்டிக்கர், பார் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி, அந்த அந்த ஒரு பாட்டில் எந்த கடையில போய் விற்கப்படுது, இப்ப சிவகங்கையிலேயே எங்க ஒரு இடத்துல போய் விற்கப்படுது அப்படின்னா சிவகங்கையில எந்த கடையில அது விற்கப்படுது அப்படிங்கிற வரைக்கும் ஒரு சிஸ்டம்குள்ள கொண்டு வர்றதுக்கு அவர் ஒரு முயற்சி எடுத்தாரு. பார்கோடு மாதிரி இருக்கும். ஆமா, அதுக்கு உண்டான முயற்சிகளை அவர் எடுத்தார். நீதித்துறை அமைச்சராக இருக்கும்போது எடுத்தாரு. அதன் பிறகு அவர் மாறுதல் ஆயிட்டாரு. அதோட அது அந்த சிஸ்டம் வந்து பெரிய அளவுல சோபிக்கல, அப்படியே கிடப்புல போடப்படுச்சுன்னு வைங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, இது எந்த பாட்டில் எந்த டிஸ்டிலரில இருந்து உற்பத்தி ஆகுது, அது எங்க விற்கப்படுதுங்கிறதுக்கு முழு விதமான ஒரு இதே கிடையாது, டேட்டா பேஸே டாஸ்மாக் தலைமையகத்துல கிடையாது. இன்னொன்னு என்ன அப்படின்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு சரக்கு விற்கிறாங்க, அது மோசம் தான் சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ ஒரு சரக்கு விற்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட சரக்கு வந்து அதிகப்படியா போயிட்டு சேல்ஸ் ஆர்டர், பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்கறது. அது விற்காது கடையில, ₹1 வாங்க மாட்டான். ஆனா என்ன அப்படின்னா, அது நிறைய உற்பத்தி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு அதிகப்படியான ஆர்டர்ஸ் கொடுக்கறது. இது மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட பிராண்டுக்கு மட்டுமே அதிகப்படியான ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க. பட் அது வந்து டாஸ்மாக் 4829 கடைகள் இருக்கு டாஸ்மாக்கு. அந்த கடைகள்ல அது விற்கப்படல. அப்ப விற்காத சரக்குக்கு எதுக்கடா அவ்வளவு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுதுல. இதெல்லாம் தான் ஈடி கேக்குறாங்க. நீ எது கொடுக்குற? அப்ப இதுதான் கிக் பேக்ஸ். விற்காத சரக்குக்கு இவ்வளவு தூரம் நீ பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்குற அப்படின்னா இதுக்கு நீ எவ்வளவு காசு வாங்கின? இதைத்தான் அவங்க அமலாக்கத்துறை சோதனை பண்றாங்க. இப்ப நீங்க ஒரு பர்டிகுலர் சரக்கு சொல்றீங்க, அதை தான் வந்து அதிகமா கொள்முதல் பண்ணி விற்கிறாங்க. இவந்தோ குடிக்க வரவங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னாலும் விற்கிறாங்கன்னு சொல்றீங்க. அது எப்படி வாங்குறாங்க? வேற வழி என்ன இருக்குது? வேற வழியே இல்லாம எடுத்து வாயில ஊத்திக்க வேண்டியது நிலைமையத்தான் டாஸ்மாக் நிறுவனம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. குடிக்காம இருக்க முடியாது, எதையாவது வந்து குடிச்சிடணும்ன்றதுக்காக. எப்படி வெங்கட், 6 மணி ஆச்சுன்னா அப்படியே ஹேண்ட் ஷேக்ஸ் ஆகுது இல்ல, 10 மணி ஆச்சுன்னா ஆட்டோ ஓடாதுங்க, 6 மணி ஆச்சுன்னா ஆட்டோ ஓடாதுன்னு வடிவேல் சொன்னது பாருங்க. நிறைய பேருக்கு 3 மணி ஆச்சுன்னா ஆட்டோ ஓடாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தானே தமிழ்நாட்டை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எதையாவது வாங்கி, அதாவது கேவலமான ஒரு சரக்கா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் என்ன தலையில கட்டுறானோ அதை கொண்டு வந்து எடுத்து வாயில ஊத்திக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மதுப்பிரியர்கள் தள்ளப்பட்டிருந்தாங்க. அதை சரியா பயன்படுத்திக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா, அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, விற்காத சரக்கையும் கூட அதிகப்படியான சேல்ஸ் கொள்முதல் ஆர்டர் கொடுத்து அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கிட்ட இருந்து கிக் பேக்ஸ் வாங்கிக்கிட்டு அங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத அமலாக்கத்துறை சொல்லுது. இந்த இதுக்கு ஒரு மிகப்பெரிய விடிவை வந்து அமலாக்கத்துறை சோதனை இப்ப தந்திருக்குது அப்படிங்கறதா நமக்கு கிடைக்கிற தகவல். அதாவது தமிழ்நாட்டுடைய டாஸ்மாக் நிறுவனத்தின் அந்த கொள்முதல் பாலிசியே அமலாக்கத்துறை சோதனையால சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. உயர்தர நல்ல சரக்குகள்லாம் விற்கிறதே கிடையாது, ரொம்ப கேவலமான, அதாவது சில பேர் அந்த என்னது கோல்டு கலர்ல ஒரு பீர் பாட்டில் சொல்றான், அதெல்லாம் வந்து எடுத்து மூக்கிலே கொண்டு போக முடியல சார் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேற வழி இல்லாம தான் 6 மணி ஆச்சு கை நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வாயில ஊத்திக்கிறாங்க மதுப்பிரியர்கள். இப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா, அமலாக்கத்துறை சோதனையால இந்த பாலிசி என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, 4829 டாஸ்மாக் அவுட்லெட் இருக்கு பாருங்க, அங்க எல்லாத்தையும் இப்ப கணக்கு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்ப அவங்க கடையில என்ன சரக்குப்பா அதிகமா விக்குது, நீ ஒரு லிஸ்ட் கொடு ராஜா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கடையில இருந்து லிஸ்ட் வாங்கி அது ஒரு மண்டல வரியா பிரிச்சு, இந்த மண்டலத்துல இந்த சரக்கு அதிகமா விக்குது, பீர் வந்து இப்ப மதுரை மண்டலத்துல அதிகமா ஓடுது, கோயம்புத்தூர்ல நல்லா ஓடுது, அப்ப வந்து அதிகப்படியா இந்த பீர் சரக்கு விற்கிறதுனால அந்த சம்பந்தப்பட்ட பிராண்டையே அதிகமா வாங்கி கொடுப்போம் இப்படிங்கிற அந்த பாலிசி வந்து சேஞ்ச் ஆகுது. முன்னாடி என்ன இருந்துச்சு, நம்ம என்ன குடுக்குறோமோ அதான் அவன் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்ப என்ன ஆகுது, அவன் என்ன குடிக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொள்முதல் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த பாலிசி ஃப்ரேம் ஒர்க் வந்து டாஸ்மாக் நிறுவனத்துல சேஞ்ச் ஆகிட்டு இருக்கதா சொல்றாங்க. வித்தின் 1 or 2 வீக்ஸ்ல அந்த புதிய கொள்முதல் கொள்கை வந்து அமலாக்கத்துக்கு வரலாம் அப்படிங்கறதான்
டாஸ்மாக் வட்டாரம் சொல்ற தகவல். இது அமலாக்கத்துறை சோதனையால தான் இது நிகழ்ந்திருக்கு. ஒரு பக்கம் வந்து குடியால ஒரு குடும்பம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அதே குடியால் இன்னொருத்தவங்க வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதா நம்மளுடைய நிலைமையா இருக்கு. அது சம்பாதிக்கிற பணம் கவர்மெண்ட்டுக்கு வந்தா பரவாயில்லையே, ஒரு குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கும் குறிப்பிட்ட சில அதிகாரிகளுக்கும் போறது தானே இப்ப மிகப்பெரிய அளவுல பிரச்சனையா இருக்கு. 45,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு வரி வருவாய் அளவுல, கடல் வரி வருவாய் அளவுல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குது. 45,000 கோடி ரூபாய் வச்சுதான் இவங்க பல்வேறு ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுலயே மிகப்பெரிய அளவுல முறைகேடு நடக்கிறது தானே பிரச்சனை. அதாவது என்ன சொல்றாங்க, டாஸ்மாக் வட்டாரத்திலேயே சொல்றது என்னன்னா, சார் 3 பாட்டில் ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, 3 பாட்டில் 2 பாட்டில் கணக்கு, 1 பாட்டில் கணக்கு இல்ல சார். இப்படிதான் நடக்குது நிலைமை. பட் இதை நீங்க ஒழுங்கா அமலாக்கத்துறையோ இல்ல சிபிஐ என்கொயரியோ, அன்புமணி எல்லாம் கேட்டிருக்காரு, சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டிருக்காரு. சிபிஐ என்கொயரியோ இல்ல வந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவுல ஸ்கேம் இருந்து வெளில வரும். இப்ப அவங்க கொடுத்துருக்க கூட 1000 கோடி ரூபாய் கிக் பேக்ஸ்ங்கிறது என்ன, 1000 கோடி ரூபாய் பிரச்சனை என்ன? பாட்டில் கம்பெனி கிட்ட இருந்து சம்பந்தப்பட்ட டிஸ்டிலரி மதுபான ஆலைகள் வந்து பணச்செலவை தடுப்பு சட்டத்தின் கீழே அவங்க பிளாக் மணியா ஒயிட் மணியா மாத்திட்டாங்க. இதுல ஏதோ ஒரு இது நடந்திருக்குது. அந்த பணத்தை வந்து டாஸ்மாக் உயர் அதிகாரிகளுக்கு, பொலிட்டிக்கல் ஹை பீப்புள்ஸ்க்குலாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் அமலாக்கத்துறை சொல்லியிருக்காது. பட் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 3 பாட்டில் 1 பாட்டில் கள்ள மது அப்படின்னா அதை பத்தின விவரம் எல்லாம் சிபிஐயோ இல்ல அமலாக்கத்துறையோ ஒழுங்கா நோண்டாங்கன்னு வச்சுங்க, பெரிய லெவல்ல ஸ்கேம் வெடிக்கும். அதுவே ஒரு டாஸ்மாக் நெட்வொர்க் மாதிரியே தெரியுது. ஆமா, நீங்க இதே கடத்துங்க வெங்கட். இப்ப நான் ராத்திரி முழுக்க எல்லா கடையிலும் ஓடுது இல்ல பெருமளவு. இப்ப சென்னையிலேயே நம்ம எத்தனையோ பார்த்திருக்கோம். நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஸ்கேம் எல்லாம் எடுத்து வெளியே போட்டிருக்கிறோம். ரைட்டுங்களா? 12 மணிக்கு திறக்க வேண்டிய கடை காலைல 8 மணிக்கெல்லாம், காலைல 8 மணிக்கு கூட விடிய விடிய ஓட்டுற கடையெல்லாம் இருக்குது. விடிய ராத்திரி முழுக்க ஓட்டுற கடையெல்லாம் இருக்குது. சரக்கு எங்க இருந்து வருது? அது ஒரு கணக்கு இருக்குல்ல. டாஸ்மாக் கடையில இருந்து எடுத்துக்கொண்டு வந்து இங்க வச்சு விக்கிறாங்க சார், அப்படித்தான் எல்லாருமே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்னன்னா, டாஸ்மாக் கடையில இருந்து எடுத்துட்டு வரது நேர கம்பெனில இருந்து இறக்கி கொண்டாந்து விக்கிறானுங்க அப்படிங்கிறது தான் இப்போ விசாரணையில ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிக்குது. முழுசா விசாரிச்சாங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பெரிய பூதம் எல்லாம் அப்படியே கிளம்பி வெளில வர ஆரம்பிக்கும். நிறுவனத்திலிருந்து கடைகள்ல எப்படி நேரடியா விற்க முடியும்? அதுக்கு ஒரு ப்ராசஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும்ல. இந்த விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போனது. ஆக்சுவலா அமலாக்கத்துறை சோதனையுடைய மையமே இந்த இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, முதல்ல நம்ம பேசிக்கிட்டது அது அதனுடைய இது எப்படி ப்ராசஸ் ஆயிருக்குன்னா போறது. இப்ப எப்படின்னா, நீங்க ஒரு டிஸ்டிலரி நடத்துறீங்க, மதுபான ஆலை நடத்துறீங்க. சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாமே என் பேர்ல எழுதிட்டு இருக்கீங்களே. சரி, ஓகே. உன் தம்பி, உன் பேர் என்னடா? கார்த்தி. நம்ம கேமராமேன் கார்த்தி வந்து ஒரு கம்பெனி நடத்துறாரு, சரி, மதுபான ஆலை நடத்துறாரு. அவருடைய ஆலையில இருந்து என்ன வருது அப்படின்னா, ஒரு 1000 பாட்டில் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர், மாசம் மாசம் நீங்க கொடுத்துருப்பா, 1000 பாட்டில் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி. இப்ப என்னன்னா, நான் வந்து ஏன்னா உங்க பேர்ல என் பேர் எழுதவனேங்கிறீங்க. இப்ப நான் வந்து டாஸ்மாக்ல ஒரு உயர் அதிகாரியா இருக்கேன். சரி, கார்த்தி வந்து என்கிட்ட என்ன சொல்லுவாப்புல, சார் இது மாதிரி 1000 பாட்டில் தான் அவங்க ஓட்டுறீங்க, எனக்கு ஒரு 2000 பாட்டில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னாப்புல. நம்ம என்ன பண்றது அப்படின்னா, சரி 2000 பாட்டில் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துடலாம். பட் என்ன அப்படின்னா, அந்த 1000 பாட்டிலுக்கு வந்து ஒரு பாட்டில் வந்து 120 ரூபா டாக்ஸோட சேர்த்து. பட் உற்பத்தி செலவு அவருக்கு 17ல இருந்து 20 ரூபாய் தான் வரும். சரி, மத்த எல்லாமே டாக்ஸ்ன்னு வச்சுங்க. அப்போ இது எல்லாமே வந்து டாக்ஸா தான் போகுது. இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் பண்ணலாம். என்ன பண்ணுன்னா, நீ 1000 பாட்டில் மட்டும் கொடு டாஸ்மாக்கு, 1000 பாட்டில் நீ நேரம் கடைக்கிட்ட கொடுத்துரு, கடையில கொடுத்துரு. இந்த டாக்ஸ் வருது பாத்தீங்களா, கன்சியூமர் வந்து டாக்ஸோட சேர்த்து தானே பாட்டில் காசு வாங்குறோம். அந்த டாக்ஸுக்கு வந்து கவர்மெண்டோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வராது. அது எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டு ஒப்பந்தம். கார்த்தியோடைய மதுபான ஆலையோட சேர்த்து நானும், இவரு, சில பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்டவங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு ஒப்பந்தம். இது மூலமா என்ன ஆகுதுன்னா, அரசுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து இழப்பு. ஏன்னா வரி வருவாய் கிடையாதுல்ல. நீங்க அவர் வந்து 1000 பாட்டிலுக்கு வந்து இவ்வளவு டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுவாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து அந்த எக்ஸ்ட்ரா உற்பத்தி பண்றாரு பாத்தீங்களா, இன்னும் ஒரு 1000 பாட்டில் உற்பத்தி பண்றாருல, அதுக்கு டாக்ஸே கிடையாது. பட் வந்து அதை நீங்க டாஸ்மாக் உடைய கடைகள்ல வச்சு வித்து கன்சியூமர்ட்ட இருந்து அந்த பணத்தையும் வாங்கி நம்ம தானே பங்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு பிரச்சனை. சரி, இது எப்படி இவங்க செயல்படுத்துறாங்க அப்படிங்கறது ஒரு குழப்பம் வருது இல்ல. அங்கதான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் டெண்டர் பிரச்சனை வருது. இந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டருங்கிறது என்ன? சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்து, கம்பெனில இருந்து பாட்டில எடுத்துக்கிட்டு குடோனுக்கு வந்து, குடோன்ல இருந்து கடைக்கு போகணும். அந்த இடத்துலயே கை வச்சுட்டா, அந்த மொத்த டிரான்ஸ்போர்ட்டையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டா, நம்ம இஷ்டப்படி தானே அங்க கம்பெனில இருந்து எடுத்துக்கொண்டு டைரக்டா கடையில இறக்கி வித்துடலாம். அதனால வந்து மொத்த டிரான்ஸ்போர்ட்டையும் இவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சிலரே கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. அதனாலதான் கம்பெனில இருந்து டைரக்டா டாஸ்மாகோட்டுடைய அவுட்லெட்டுக்கு 4800 சொச்சம் கடைகளுக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது அமலாக்கத்துறையுடைய சோதனை. இங்கேயும் ஒரு கேள்வி வரும், எப்பா 4800 சொச்சம் கடைங்கிற, ஒருத்தனு கூடவா தெரியாது இது வந்து குடோன்ல இருந்து வருதா இல்ல கம்பெனில இருந்து வருதா அப்படிங்கிறது ஒரு டவுட் வரும். இங்கேயும் இன்னொரு விஷயம் விளையாடுது. பார் டெண்டர் பிரச்சனைன்னு ஒண்ணு கிளம்பிச்சு பாத்தீங்களா. அதாவது 4800 கடைகள் இருந்தாலும்
ஒரு 2500 இருந்து 2800 கடைகளுக்கு மட்டும் தான் பார் வந்து அட்டாச்சு பார் இருக்கு. ஆமா. இந்த அட்டாச்சு பார் எல்லாமே குறிப்பிட்ட ஒரு நபர்கள் கண்ட்ரோல்ல தான் இருக்கு இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுல. ம். கடந்த ஒரு 3 வருடமா இதான் நடைமுறை. சரி. அதிமுக பிரியல்ல அப்படி கிடையாது. டெண்டர் ம். கொடுத்துருவாங்க. ம். எவன் டெண்டர் அதிகமா கேட்கறானோ இல்லைன்னா ஒரு ஒன்றிய செயலருடைய கண்ட்ரோல்ல தான் மோஸ்ட்லி இருக்கும். அதிமுக ஒன்றிய செயலர் கண்ட்ரோல்ல தான் அந்தந்த ஏரியா பார்ஸ் எல்லாமே இருக்கும். ம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. எல்லாமே ஒரு சிங்கிள்ஸ் விண்டோ சிஸ்டம் மாதிரி கொண்டு வந்தாச்சு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா 2500 பார் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சரி. நீங்க இவர்கிட்ட 1000 பாட்டில் எக்ஸ்ட்ரா நான் வாங்குறேன் பாத்தீங்களா, அந்த பாட்டில வந்து நான் டாஸ்மாக் அவுட்லெட்லயும் வச்சு விற்கலாம், அந்த 2500 அவுட்லயும் விற்கலாம், இல்ல டாஸ்மாக் பார்லயும் வச்சு விற்கலாம்ல. ஆ. எவனுக்கு என்ன தெரிய போகுது? இப்ப ராத்திரி கள்ளசரக்கு ஓடுது பாருங்க. ஆமா. கள்ளசரக்கு ஓடுது இல்ல, ம். 120 ரூபாய் சரக்கு 240 ரூபாய்ன்னு ஓடுது பாத்தீங்களா. ம். இது வந்து டாஸ்மாக் கடையில வரி கட்டி கொண்டு வரப்பட்ட சரக்கா இல்ல கம்பெனில இருந்து டைரக்டா வாங்கி இங்க விற்கப்படுற சரக்காங்கிறது என்ன இது இருக்கு, உத்தாச்சு இருக்குது. கரெக்ட். அப்ப அது மாதிரி கள்ள சரக்குல ஓடுது அப்படிங்கிற டவுட்டும் அமலாக்கத்துறைக்கு இருக்கு. ம். இத மோப்பம் பிடிச்சுதான் இவங்க போறது. ம். பணம் அதிகமா வருது இவங்களுக்கு. ஆனா டாஸ்மாக் நிர்வாகம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க லாஸ்ல இருக்கோம்னு சொல்லிட்டு ஆண்டு அறிக்கையில காட்டுறாங்க. ம். 45,000 கோடி வருமானம் வருதுங்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல குடிப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ம். அவனுக்கு கன்சியூமர் எங்க இருந்து வருது, சரக்கு எங்க இருந்து வருது ம். அப்படிங்கிற அந்த ஒரு டவுட் இருக்கு. இங்க எனக்கு இன்னொரு டவுட். இப்போ அதிகமாக அந்த நிறுவனங்கள் கிட்ட இருந்து கொள்முதல் பண்றாங்க, சட்டவிரோதமா கொள்முதல் பண்றாங்கன்னு ஒண்ணுனா, அப்ப அந்த நிறுவனத்துல போய் செக் பண்ணும்போது அவங்க எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து அமலாக்கத்துறை கிடைச்சிருக்கணும். கிடைச்சிருச்சு. அதுதானே அவன் அங்க போறான். இப்ப 2வது போர்ஷன் என்னன்னா, டிஸ்டிலரிஸ் அண்ட் பாட்டிலிங் கம்பெனிஸ் தனியா ஒரு காலமே ஒதுக்கிட்டான். ஓகே. அவனோட பிரஸ் ரிலீஸ்ல இங்கதான் அந்த 1000 கோடி ரூபாய் முறைகேடு வருது. இவங்க கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, இவங்க பிரஸ் ரிலீஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, அதாவது மதுபான ஆலைகளுக்கு இப்ப கார்த்தி வந்து மதுபான ஆலை வச்சு நடத்திட்டு இருக்காருல, இவர் வந்து சாராயத்தை வந்து சும்மா புடிச்சு ஒரு கப்பல புடிச்சு ஊத்தி கொடுக்க முடியாது. அது ஒரு பாட்டில் வாங்கணும். ஆமா. அந்த பாட்டிலுக்கு அந்த பாட்டில் தயாரிக்கிறதுக்கும் ஒரு கம்பெனி இருக்கும். ஆமா. அந்த பாட்டில் தயாரிக்கிற கம்பெனி கிட்ட இருந்து போகஸான, அதாவது நான் ஒரு 5000 பாட்டில் வாங்கினேன், 6000 பாட்டில் வாங்கினேன்னு இவரா ஒரு கணக்கு எழுதிக்கிட்டு அவனுகிட்ட வந்து ஒரு பில்லை ரைஸ் பண்ணி வாங்கி அவன் மூலமா ஒரு கருப்பு பணத்தை மணி லாண்டரிங் பண்ணியிருக்கிறாரு. இதுல அவங்க இந்த சம்பந்தப்பட்ட இப்ப கார்த்தியோட மதுபான ஆலையில நடந்த சோதனையில எங்களுக்கு இந்த விவரம் எல்லாம் தெரிய வந்திருக்கு. இதுல ஒரு 1000 கோடி ரூபாய் கருப்பு பணம் புரண்டு இருக்கு. அதாவது பாட்டில வந்து அதிகமா வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டி வரியில இருந்து தப்பிச்சுக்கிறது, போலியான ஒரு பில்ல ரைஸ் பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு. பட் அது கருப்பு பணம் மணி லாண்டரிங் ஆயிருக்கு. கார்த்தியோட நிறுவனத்துல கருப்பு பணம் மணி லாண்டரிங் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படிங்கறத அவனுடைய பிரஸ் ரிலீஸ்ல கொடுக்குறான். பட் அவன் இடி வந்து போய் நடந்த சோதனையில அவங்களுக்கு இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. சரி, இப்ப நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல, சம்பந்தப்பட்ட நிறுவனம் வந்து இவ்வளவு தூரம் தயாரிச்சது அப்படின்னா அவங்களுக்கு தெரிய வருமானு. இவங்க 2 விதத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னா, இப்ப இவர் வந்து ஒரு 2000 பாட்டில் தயாரிக்கிறதுக்கு, கார்த்திகை 2000 பாட்டில் தயாரிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் மொலாசஸ், இவ்வளவு தூரம் ஸ்பிரிட் யூஸ் பண்ணிருக்கணும், சாராயம் யூஸ் பண்ணிருக்கணும். ஒரு 2 லிட்டர் ஸ்பிரிட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 பாட்டில் வரும். ரைட்டுங்களா? இப்படி கணக்கு வச்சுக்கோங்க. சரி. பட் எப்படின்னாக்கா இவர் வந்து 4 லிட்டர் ஸ்பிரிட் யூஸ் பண்ணிருக்கிறாரு. அது எப்படி தெரியும்? ஸ்பிரிட் நீங்க பர்ச்சேஸ் வாங்கி இருப்பீங்கல்ல, ஸ்பிரிட் குடுக்குறது யாரு? கவர்மெண்ட் தானே குடுக்குது. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய விதிப்படி என்ன அப்படின்னா, மதுபான ஆலைகளுக்கு வந்து ஸ்பிரிட் குடுக்கறது கவர்மெண்ட். மதுபான ஆலைகள்ட்ட இருந்து அந்த மதுவை தயாரிச்சு அதை கொள்முதல் செய்யறதும் கவர்மெண்ட். அந்த மதுவை கொள்முதல் செய்த மதுவை வந்து விற்கிறதும் கவர்மெண்ட். இதுல எந்த இடத்துலயும் தனியார் வர்றதில்ல. தனியார் வந்து உற்பத்தியில மட்டும் தான் வருவாங்க. சரிங்களா? அப்போ இவ்வளவு தூரம் ஸ்பிரிட் வாங்குறீங்கல்ல, அவன்கிட்ட இவ்வளவு ஸ்பிரிட் வாங்குறதுக்கு ஒரு கணக்கு. எல்லாத்தையும் மறைக்க முடியாதுல அவங்ககிட்ட. நீங்க எல்லாத்தையும் நம்ம அவன்கிட்ட இருந்து இவ்வளவு ஸ்பிரிட் வந்திருக்குன்னு எங்க ஒரு சுண்டு சீட்ல எழுதி வச்சிருப்பீங்கல்ல, இன்னைக்கு 2000 லிட்டர் ஸ்பிரிட் வந்துச்சு, இந்த லாரியில வந்துச்சுன்னு நீங்க நோட் பண்ணுவீங்கல்ல. அங்க உங்க கணக்குக்கு வேணும்ல அது. அந்த கணக்கு புத்தகம் மாத்திடுச்சே அமலாக்கத்துறையில. எப்பா 2000 லிட்டர் ஸ்பிரிட் வந்துச்சுன்னு சொல்ற, ஆனா 1000 லிட்டருக்கு சாராயம் தயாரிச்சதுக்கு தானே உன்னோட கணக்கு இருக்குது. இன்னும் 1000 லிட்டருக்கு எங்க ராஜா இருக்குது ஸ்பிரிட் அப்படின்னு அவன் கேட்டா, அவன் வந்து இல்லங்க நாங்க தயாரிக்கல. சரி, தயாரிக்கல, அதை எங்க ஒருத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பல, வந்து காட்டு அப்படின்னா இருக்குல்ல. இல்ல, இங்க இன்னொரு கேள்வி வருது. இப்ப ஸ்பிரிட் வந்து தமிழ்நாடு அரசு தங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னா, இவ்வளவுதான் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு வரைமுறையும் அவங்க கண்டிப்பா வச்சிருப்பாங்கல்ல. இவ்வளவுதான் சரக்கு தயாரிக்கணும், அதுக்காக நாங்க இவ்வளவுதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரைமுறையும் அங்க மீறப்பட்டிருக்கா? வரைமுறை மீறப்பட்டிருக்கதா தான் அமலாக்கத்துறை நினைக்குது. அதாவது வரைமுறையே இல்லாம கொடுத்துருக்காங்க ஒரு கம்பெனிக்கு இஷ்டத்துக்கு. அதான் முதல்ல சொன்னேன், ஒரு சரக்கு இவ்வளவு தூரம் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாகோடைய அவுட்லெட்ல தேங்கி நிக்குது அப்படின்னா, நீங்க எதுக்கு அதிகப்படியான பர்ச்சேஸ் ஆர்டர் அந்த சம்பந்தப்பட்ட பிராண்டுக்கே கொடுக்குறீங்க அப்படிங்கறது அவன் கேள்வி. உதாரணத்துக்கு சொல்றேன் சரக்கு இது மாதிரி. அப்போ நீங்க ஸ்பிரிட்டையும் அதிகப்படியா கொடுத்துருக்கீங்க ஒண்ணு. 2வது, அதிகப்படியா வந்து மின் கட்டணம்
சம்மந்தப்பட்ட மதுபான ஆலைகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 2000 பாட்டில் ஓட்டுறதுக்கு வந்து இவ்வளவு தூரம் மிஷின் ஓடி இருக்கணும், இவ்வளவு தூரம் கரண்ட் சார்ஜ் ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. நீ எதுக்கு ராஜா உனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு கரண்ட் பில் கட்டுற? ஓவர் டைம் வண்டி ஓடி இருக்கு. அப்போ ஓவர் டைம் வண்டி ஓடி இருக்கு அப்படின்னா அவ்வளவு தூரம் உற்பத்தி ஆயிருக்கு. அப்போ உற்பத்தியான சரக்குலாம் எங்க கொண்டு போய் விற்கிற? நீ கவர்மெண்ட் கிட்ட தான் விற்க முடியும், வேற எவனும் வாங்கல. கவர்மெண்ட்ட போய் கேட்டா உன்ட்டு வந்து இவ்வளவுதான் வாங்கியிருக்கான்னு ஒரு கணக்கு சொல்றான். ஆனா நீ அதிகப்படியா வண்டி ஓட்டியிருக்க, அதிகப்படியா கரண்ட் சார்ஜ் கொடுத்துருக்க, அப்போ ஓட்டின சரக்குலாம் எங்க போச்சு அப்படிதான் அவங்க போய் கேக்குறாங்க. இதுல பெருமளவு வந்து டிஸ்டிலரிஸ் கம்பெனிஸ் பெருமளவு மாட்டிக்கிச்சு. மாட்டினுடைய விளைவு தான் இந்த 1000 கோடி ரூபாய் கிக் பேக்ஸ்ல வந்து மாட்டியிருக்கிறாங்க. ஓகே, இந்த டிஸ்டிலரி கம்பெனிஸ் மதுபான ஆலைகள் இதெல்லாம் வந்து யார் நடத்துறது? குறிப்பா திமுக தொடர்புல இருக்கக்கூடிய நபர்கள் தான் நடத்துறாங்க. SNJவா இருக்கட்டும், கால்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து திமுக தொடர்புல இருக்கக்கூடிய அக்காடு வந்து உங்களுக்கு நல்லா தெரியுமா, ஜெகத்ரட்சனுடைய கம்பெனி. திமுக அரக்கோணம் திமுக MP ஜெகத்ரட்சனுடைய கம்பெனி தான் அக்காடு. அங்கெல்லாம் ரெய்டு நடந்திருக்கு. சோ இதெல்லாம் வந்து திமுக தொடர்புல இருக்கக்கூடிய நபர்கள் தான். அவங்களுக்கே அதிகப்படியான 50% சும்மானா இல்ல 50% மதுபான கொள்முதல் வந்து இந்த ஒரு 3-4 கம்பெனில இருந்து அதிகமா டாஸ்மாக் வந்து வாங்கியிருக்கு. அங்கதான் வந்து ரெய்டு நடத்துறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க அமலாக்கத்துடைய சோதனையில பெருமளவு தெரிய வந்திருக்கு. அவங்க இப்ப நம்ம சொன்ன மாதிரி அதிகப்படியான மதுபான உற்பத்தி, அதே மாதிரி இவங்க முறைகேடான வகையில அவங்களுக்கு கொடுத்தது, இதெல்லாம் வந்து விசாரணையில ஆய்வு செய்யப்பட்டு வருது. ஓகே, ஃபர்தரா என்ன இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்க. இதுல அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு என்ன நெருக்கடி? துறை அமைச்சர், அதை தாண்டி அவருக்கு வேற என்ன மாதிரியான நெருக்கடி? அவரை எப்படி வந்து இதுக்குள்ள வந்து கொண்டு வர பாக்குறாங்க? அவர் தான் மொத்தமா மாட்டிக்கிட்டாரு. இப்ப அவர் பேட்டி கொடுத்துருக்காரு, இன்னைக்கு பேட்டி கொடுத்துருப்பாரு, பார்த்திருப்பீங்க. மும்மொழி கொள்கையை வந்து நாங்க எதிர்க்கிறதுனாலதான் அமலாக்கத்துறை ஏவி பாஜக அரசு எங்களை பழி வாங்குது, இதுல எந்த விதமான முறைகேடுமே நடைபெறல, எல்லாமே கரெக்டான கிளீன் ப்ராசஸ் தான், ஓப்பன் டெண்டர் முறையில நாங்க பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. மும்மொழி கொள்கை காரணமாக தான் மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையும் வழக்கு பதிவு பண்ணாங்களா? மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு பண்ணது 2020 வரல. நீங்க சொல்றது நியாயமான கேள்விதான். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அமலாக்கத்துறை வந்தது காரணம் முழுக்க முழுக்க எதிர்ப்பு தான். நாங்க பிஜேபியை ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறதுனாலதான் எங்களுக்கு வருது. இதை நீங்க ரெய்டு நடந்திருக்கும் போதே பேசியிருக்க வேண்டியதானே? எனக்கு என்ன டவுட்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜியை மையப்படுத்திய டாஸ்மாக்ல எடுக்கிறாங்க. ஒருவேளை அவரு சிறையில இருந்து ஜாமீன்ல வந்த அப்புறம் வேற துறை கொடுத்திருந்தாங்கன்னா இந்த ரெய்டு நடந்திருக்குமா? வேற துறை இருந்தா ரெய்டு நடந்திருக்கும். ஏன்னா அவங்க ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் என்னங்கிறத பாப்பாங்கல்ல வெங்கட். இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்திருக்கு. லட்டு மாதிரி மேட்ரு. நீங்க அண்ணாமலையோட லாஸ்ட் ஒரு 3-4 நாள்ல நடந்த பேட்டி, அவர் கொடுத்த பேட்டி, அவருடைய ட்விட்டர் பதிவுகள்லாம் எடுத்து பாருங்க. டெல்லி லிக்வர் ஸ்கேம், சத்தீஸ்கர் லிக்வர் ஸ்கேம், கீழே வந்து தமிழ்நாடு லிக்வர் ஸ்கேம், லோடிங் போட்டு ஒரு சிம்பிள் போட்டு ட்விட்டர்ல பதிவு பண்றாரு. பேட்டிலையும் சொல்றாப்ல, தமிழ்நாடுல வந்து மிகப்பெரிய அளவுல மதுபான கொள்முதல் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த காயினேஜ் வந்து பிஜேபி பூத்த பாக்குது. அதற்கேத்த அளவுல தான் இங்க ஒரு பெரிய அளவுல ஸ்கேம் நடந்திருக்கிறதும் தெரிய வருது. சோ இப்ப லட்டு மாதிரி ஒரு மேட்டர் மாற்றி இருக்கும்போது அவங்க கையில் எடுக்க போறாங்க. ஏதாவது செந்தில் பாலாஜி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மீண்டும் அமைச்சரானதுல அவங்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பி பிஜேபி. ஏன்னா ஏற்கனவே அவர் மேல ஒரு மோசடி புகாரு, அதுல ஜாமீன் வாங்கிட்டு வந்து மறுபடியும் திரும்ப அமைச்சராகிறாரு. அவருக்கே திரும்ப டாஸ்மாக் துறையும் கொடுக்குறாங்க. அது திமுக ஹைகமாண்ட் பண்ண தப்பு. அது அவராவது அதை வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். இல்லைங்க இது சர்ச்சைக்குரிய அளவுல இருக்க வேணாம்னு சொல்லியிருக்கணும். இல்ல வேண்டாம் கொடுங்க, நான் தான் டிஜிபி பொறுப்பை எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு நெஞ்சல் மித்திக்கிட்டு இருந்தாங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் குத்தி விட்டானுங்க. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய அளவுல சிக்கல்கள் காத்திருக்கு. என்ன மாதிரி சிக்கல் சொல்றீங்க? ஜாமீன் ரத்தாயிடுமே. இப்ப நீங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துல நடந்த விவாதத்துல அமலாக்கத்துறை என்ன சொல்லுது, இவர் வந்து அமைச்சரா இருக்கிறதுனால வேலை வாங்கி தருவதாக மோசடி பண்ண அந்த புகார் வழக்குல அந்த அரசு யாருமே சாட்சி சொல்ல வரமாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களெல்லாம் வந்து அவர் மறைமுகமா மிரட்டுறாருன்னு சொல்ல, அதாவது அவர் அதிகாரத்துல இருக்கிறாரு, அதனால இவன் பயப்படுறான். அரசு ஊழியர்கள் எல்லாம் பயப்படுறான். அரசு ஊழியர்கள் கலையறதுக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால இவரு அமைச்சராக தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் இவங்க போயிட்டு பிரேயர் வைக்கிறாங்க. அப்ப பிரேயர் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் அமைச்சராக தொடரணுமா வேணாமாங்கிற தமிழ்நாடு அரசு ஒரு முடிவு எடுத்துட்டு எங்கள்கிட்ட சொல்லுங்கன்னு உச்சநீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டுச்சு. இப்ப வரைக்கும் அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு. விரைவிலேயே அது விசாரணைக்கு வந்துடும், உச்சநீதிமன்றத்துல வந்துடும். அப்ப என்ன ஆகுதுன்னா, அப்போ இப்ப இந்த கேஸ் புது கேஸ் ஓபன் ஆகுது. அப்ப அவருடைய அமைச்சர் பதவிக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. அவர் அமைச்சராக இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய அளவுல முறைகேடு இருக்குது, எங்களால சரியா விசாரணை பண்ண முடியும்னு அமலாக்கத்துறை கடுமையா நெருக்கடி கொடுப்பாங்க. ரெண்டாவது, இவர் வந்து சாட்சியங்களை கலைக்கிறார். இவர் வந்து அசூரன்ஸ் கொடுத்துட்டு வந்தாரு. அங்க உச்சநீதிமன்றத்துல என்ன அசூரன்ஸ் கொடுத்துட்டு வந்தாரு, இந்த வழக்குல வந்து எந்த விதமான இதுவும் சாட்சியெல்லாம் கலைக்க மாட்டேன், எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் வந்தார். பட் அமலாக்கத்துறை என்ன சொல்லுது, இவர் அமைச்சரா இருக்கிறதே சாட்சியங்களை கலைக்கிற மாதிரிதான் இருக்குங்குது. ரைட்டுங்களா? அப்ப இந்த அடிப்படையிலேயே அவர் பெயிலே கேன்சல் ஆகலாம் இல்லையா?
அது ஒரு முகாந்திரம் இருக்குது. ம். மூணாவது இந்த டாஸ்மாக் உடைய ஃப்ரெஷ் கேஸ். ம். இந்த ஃப்ரெஷ் கேஸ்ல அவர் கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருக்குது. ம். ஏன்னா பொலிட்டிக்கல் கடந்த ஒரு 3-4 வருஷமா நடந்த முறைகேடை தான் அவன் பெருமளவு சொல்றான். ஆமா. ரைட்டுங்களா? அப்ப நீங்க 3-4 வருஷமா யார் மந்திரியா இருந்தது? செந்தில் பாலாஜி இருந்தாரு. நடுவுல வந்து கொஞ்ச நாள் முத்துசாமி இருந்தாரு. ம். இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு நெருக்கடி கண்டிப்பா இருக்கு. குறிப்பா செந்தில் பாலாஜிக்கு பெரிய அளவுல நெருக்கடி இருக்கு. முதல்ல அவங்களுடைய அமலாக்கத்துறை அடுத்து என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, விசாகன் ஐஏஎஸ் அவர் தான் டாஸ்மாக்னுடைய எம்டி. அவரை Okay. வந்து விசாரணைக்கு கூப்பிடுற மாதிரி ஐடியால இருக்காங்க. ம். வித்தின் 1 வீக்ல ஒரு 10 நாளைக்குள்ள அவருக்கு ஃபார்மலா சம்மன் அனுப்பிச்சு விசாரணைக்கு அழைச்சு அவர்கிட்ட விசாரணை நடத்துவாங்க. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு அதிகாரிகள் விசாரணைக்கு அழைக்கப்படலாம். அதன் பிறகு செந்தில் பாலாஜியும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார் அப்படிங்கிறது தான் அமலாக்கத்துறை வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற தகவல். ஆணித்தரமாக இதுல 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு. டிஸ்டிலரிஸ் வந்து மதுபான கொள்முதல், அதாவது மதுபானங்களை சப்ளை ஆர்டருக்கு வந்து மிகப்பெரிய அளவுல முறைகேடா பணம் கொடுத்துருக்காங்க. ம். 1000 கோடி ரூபாய் அளவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க. டாஸ்மாக் உயர் அதிகாரிகளுக்கு நிறைய நபர்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நாங்க விசாரிச்சுட்டு வர்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். இதோடைய பெரிய அளவுல விசாரணை வளையம் விரிகிறதுனால இதுல எல்லாரையும் அவங்களால ஐக்கியப்படுத்திக்க முடியும். ப்ரொசீஸ் ஆஃப் கிரைம் வந்து எங்க போச்சுன்னு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாமே. அத ம். அங்க சாதாரண டாஸ்மாக் நிறுவனத்துல வேலை பார்க்குற ஒரு டிஆர்ஓ வந்து ஒரு புது கார் வாங்குறாருன்னு ஒண்ணு வச்சுக்கோங்க. இந்த கார் வந்து நீ இதுலதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை சீஸ் பண்ணலாம். ம். அதுக்கு வீட்டை ஜப்தி பண்ணலாம். எல்லாம் வேணா பண்ணலாம் இல்லையா? இது எல்லாத்துக்கும் மேல இந்த டிஸ்டிலரி கம்பெனிக்கு தான் பெரிய ஆபத்து இருக்குது. ம். அவங்கதான் பெருமளவுல சிக்கல்ல மாட்டியிருக்கிறாங்க. ம். அவனே தெளிவா சொல்றான், அந்த பாட்டில் உற்பத்தி பண்ற நிறுவனத்தோட சேர்ந்துக்கிட்டு தாண்டா நீ 1000 கோடி ரூபாய் பணச்செலவை சட்டவிரோதமா பணத்தை மாத்திட்ட, கருப்பு பணத்தை மாத்திட்ட அப்படிங்கிறான். ம். இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க முதல்ல நம்ம பேசணும் பாத்தீங்களா? ஆமா. அதாவது இவ்வளவு பாட்டில் உற்பத்தி ஆயிருக்கு, கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டாமே இங்க வந்திருக்குன்னு சொன்னோம்ல, இதை நீ ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க கேட்பான். ம். என்னால கண்டுபிடிக்க முடியல, நீ ம். ஸ்டேட்மெண்ட்டை கொடு. ம். ஆமா, நான் 2000 பாட்டில் ஓட்டினேன், 1000 பாட்டில் தான் வரியோட அங்க போச்சு, 1000 பாட்டில் வந்து லைட்டா அப்படி பேக் டோர் வழியா போனேன் அப்படிங்கறதுலாம் நீ ஸ்டேட்மெண்ட் கொடு மேன். ம். இல்லைனாக்கா என்ன ஆகும், உன் கம்பெனி எல்லாம் இழுத்து மூடுவோம், ம். சீல் வைப்போம், உன் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுவோம், உன்னுடைய அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணுவோம். அவங்க கூப்பிட்டு மிரட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ம். 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 எனக்கு தெரிஞ்சு 2 டிஸ்டிலரிஸ்க்கு இப்படி ஒரு விஷயத்த அமலாக்கத்துறை டெல்லி வட்டாரத்துல இருந்து பாஸ் பண்ணப்பட்டதா சொல்றாங்க. ஓகே. நீங்க ஒத்துக்குங்க, ம். என்ன தப்பு நடந்திருக்கோ அதை ஒத்துக்குங்க, ஒத்துக்கிட்டு நீங்க கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க, ம். அப்ரூவரா மாறுங்க அப்படின்னு சொல்லி டெல்லியில இருந்து பேசப்பட்டதா சொல்றாங்க. ம். இதனுடைய நெருக்கடி வந்து நாளடைவில் நீடிச்சுக்கிட்டு தான் போகும். பட் அமலாக்கத்துறையோ பிஜேபி சர்க்கிளோ இதை வேகப்படுத்துற மாதிரி ஐடியால இல்ல. ம். அவங்களுக்கு சூப்பரா ஒரு மேட்டர் மாட்டிருக்கு வெங்கட். ஓகே. அதை வந்து அவசரமா கப்பன்னு முடிக்கிற மாதிரிலாம் ஒரு ஐடியா வருஷம் இருக்கு. 2026 ஒரு வருஷம் இருக்கு. ம். ஜாலியா வச்சு பண்ணலாம், ம். நிதானமா அமைதியா உட்காந்து பண்ணலாம் அதை. ம். அப்படிங்கிறப்போ அவங்க நிதானமா ஒவ்வொருத்தரா விசாரணைக்கு கூப்பிட்டு அதுல அரெஸ்ட், இதுல விசாரணை அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டே போய் உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் நெருக்கத்துல ஒரு பொலிட்டிக்கல் ஹைஅப்ஸ்ல இருக்கிறவங்கள பிடிச்சி லாக் பண்ண பார்ப்பாங்க. ம். அதன் பிறகுதான் அந்த வழக்கு இன்னும் பெருசா அடுத்த டைமென்ஷனுக்குள்ள போகும். பட் ஒரு பெரிய அளவுல பிள்ளையார் சொல்லி போட்டுருச்சு. ஓகே. அமலாக்கத்துறை மிகப்பெரிய அளவுல ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருச்சு. ம். இதை விடாது. மணல் மேட்டர்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு பக்கம் அமலாக்கத்துறை பிடிச்சி நெருக்கடி பண்ணிட்டு இருக்காங்க. ம். மணல் மேட்டர்லயும் ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. இல்ல அதே மாதிரி லிக்வர் ஸ்கேம்லயும் ஒரு பெரிய அளவுல நெருக்கடி திமுக கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. நீங்க அண்ணாமலை போட்ட போஸ்ட் நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லும்போது டெல்லி எக்ஸைஸ் பாலிசி, சத்தீஸ்கர் எக்ஸைஸ் பாலிசி, அடுத்து தமிழ்நாடுன்னு போட்டிருந்தாரு. டெல்லியிலும் சரி சத்தீஸ்கர்லயும் சரி முதலமைச்சர் சார்ந்த குடும்பத்தினர் அவங்க வீட்டில் ரெய்டு நடந்திருக்கு. இங்க தெலங்கானால முன்னாள் முதலமைச்சர் அவங்களுடைய மகள் கைது பண்ணப்பட்டாங்க, கவிதா. இப்போ தமிழ்நாட்டில் அது நடக்குது அப்படின்னும் போது நேரடியாக முதலமைச்சரோ இல்லை அவருடைய குடும்பத்துக்கோ இது வந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். கண்டிப்பா அப்படி நெருக்கடி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு என்ன இருக்குன்னு அமலாக்கத்துறை நோண்டுவாங்க. ம். நீங்க இதுல எடுத்துங்க சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேம், அது மாதிரி அந்த மாடல் தான் அது. சத்தீஸ்கர் லிக்கர் ஸ்கேம்ல என்ன அப்படின்னா பூபேஷ் பாகேல் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப முன்னாள் முதலமைச்சர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் இருந்தாரு. அவரோட மகன் இடத்துலதான் அமலாக்கத்துறை சோதனை நடந்திருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா அங்கேயும் வந்து டாஸ்மாக் மாதிரியான ஒரு அரசு நிறுவனம் தான் மதுபான கொள்முதல் எல்லாம் பண்றாங்க. அந்த மதுபான கொள்முதல் பண்றதுக்கு இவங்க ஒரு கேஸ் பெட்டிக்கு இவ்வளவு கமிஷன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணம் வசூலிச்சாங்க. ஒரு கேஸ்ல வந்து ஒரு 12 பீர் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு 12 பீர் பாட்டிலுக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் வசூலிச்சாங்க. அந்த சப்ளை ஆர்டர் கொடுக்கறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பணம் வசூலிச்சாங்க அப்படிங்கறத அங்க போடப்பட்ட எஃப்ஐஆர் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் முறைகேடு அப்படிங்கிறது அமலாக்கத்துறை அங்க சொல்லுது. இது சம்பந்தப்பட்டதுல பல அதிகாரிகளை கைது செய்தும் வச்சிருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு மாடல்ல தான் தமிழ்நாடு லிக்வர் ஸ்கேம் போறதா அமலாக்கத்துறை வட்டாரம் சொல்லுது. ஸோ வந்து அங்க ஒரு ஃபார்மர் சீஃப் மினிஸ்டரும் மாற்றுறாரு.
அதே மாதிரி டெல்லி லிக்கர் ஸ்கேம்ல அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா எல்லாம் உள்ளே போயிட்டு வந்தாச்சு, ரைட்டுங்களா? அப்போ இது ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியுது, டெல்லிக்கு அந்த ஃபார்முலா தெரியுது. ஓ இப்படிலாம் நடந்திருக்குது கரெக்டா அப்படின்னு. கரெக்டா இங்க பாக்குறப்ப இதே எம்ஓ ரைட்டு தூக்கி உள்ள வை. இப்ப நீங்க கரெக்டா எங்க போகும் இப்போ நீங்க டிஸ்டிலரிஸை கூப்பிட்டு அவங்க பேசுறாங்க, டெல்லியில இருந்து பேசுறாங்க, அப்ரூவ் ஆகுங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. டாஸ்மாகோடைய உயர் அதிகாரிகளை விசாரணைக்கு கூப்பிடுறதுக்கு அமலாக்கத்துறை தீவிரமாகுது. இப்போ அந்த அதிகாரிக்கு என்ன வந்துச்சு? இப்போ அந்த அதிகாரி அவங்க குடும்பத்தை பார்த்துக்கணும், தன்னை தற்காத்துக்கணும் தானே நினைப்பாப்ல. அந்த அதிகாரி வந்து சம்மந்தப்பட, ஏங்க நான் எதுவுமே பண்ணலைங்க, அவர் கையெழுத்து போட சொன்னாரு, நான் கையெழுத்து போட்டேன்னு சொல்லிட்டு யார் அந்த அவரோ யார் அந்த சாரோ, அந்த சாரை அவர் போட்டு கொடுத்துட்டாருன்னா என்ன ஆகும்? அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. இப்ப எல்லார் வாயையும் மூட முடியாதுல்ல. இப்போ அந்த ஒரு இதுல பெரிய லெவலில் தான் ஸ்கேம் நடந்திருக்குது. பிஜேபி இது லட்டு மாதிரி மேட்டருங்கிறதுனால வச்சு போவாங்க. ஒரு பக்கம் வந்து இந்த மதுபானம் சார்ந்த அந்த ஊழல் அப்படிங்கிறது ஒரே மாடலா இருக்கு, அதை வச்சு பாஜக பண்ற அரசியலும் ஒரே மாடலா இருந்துகிட்டு இருக்கு. ஆமா, தொடர்ந்து இந்த விவகாரத்துல அடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வீடியோல பார்க்கலாம். நன்றி.